72 வெள்ளி 40 காசு. நான் கட்டிட்டேன். நீங்க காசை கொடுத்துட்டு எடுத்துக்கங்க. என்ன விளையாடுறியா? நான் மட்டும் தனியா இருக்கேன். என் பொண்ணு டியூஷனுக்கு போயிருக்கா. 72 வெள்ளிக்கு நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்? Pak Mamari? Yes. You order 53.40? 53.40? Padma? Yes. Hey, so delivery $62 please. What? ஓய்! அப்புறம் சாப்பிட்டு பெருத்து பண்ண மாதிரி இருக்கே. எப்படி இருந்துச்சு? பிஸா, சிக்கன், ஹொக்கன் மீ, சாக்லேட், இட்லி, தோசை, முர்த்தப்பா. கோஸ்டல்ல வா. நல்லா கேளு. நீ நவுந்த செத்த. யார் நீ? எப்படி? நான் கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்லு. இந்த சாப்பாடுலாம் வீட்டுக்கு வந்துச்சா இல்லையா? ஆமா. ஆனா உனக்கு எப்படி தெரியும்? இப்படி பொண்டாஸ் கில்ல வந்துச்சா? ஆர்டர் பண்ணது நான் தானே. அப்புறம் எனக்கு தெரியாம போகுமா? அப்ப இதெல்லாம் உன் வேலையா? ஆமால, நீங்க தான் பிச்சைக்கார குடும்பமாச்சே. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க தெரியல. அப்புறம் பூவாக்கு என்ன பண்ணுவீங்க? அதான் பாசமா ஆர்டர் பண்ண. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. புரியாத? உங்க அம்மா பத்மாவதி தங்க அண்ணன் கிட்ட இருந்து வட்டிக்கு காசு வாங்கினாங்க தானே, திருப்பி கொடுத்தாங்களா? கால் பண்ணா போன் எடுக்கிறது இல்ல, கதவு தந்தாக்கா திறக்கிறது இல்ல. அப்ப புதுசோ தானே இது? அப்ப நீதான் தங்காவா? அம்மா உன்கிட்ட இருந்தா காசு வாங்கினாங்களா? ஏய், தங்க அண்ணன் இன்சார்ஜ். என் பேரு ரிஷி பாய், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? உன் அம்மா கிட்ட போய் சொல்லு தெரியுமா, காசை செட்டில் பண்ண சொல்லி. இல்லைன்னா நான் பெருசா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சாப்பாடு அனுப்ப மாட்டேன். புரியுதா இல்லையா? அப்படி பண்ணிராத. இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நேமஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப அவமானமாயிட்டு. அம்மா அழுதுட்டாங்க. அழுதுட்டாங்களா? அது எப்படில? கடை வாங்கும் போது சிரிக்க தெரியுது, இப்ப அழுதா? ஏய், உங்க அம்மா சிரிக்கிறாங்களோ அழுகுறாங்களோ எனக்கு தக்கேரா. புரியுதா இல்லையா? சொன்ன மாதிரி காசை செட்டில் பண்ண சொல்லு. இல்லைன்னா தினமும் இப்படி ஸ்கூல் போறல, இப்படிதான் வந்து உனக்கு அந்த பாசமா குங்கு பண்ணுவேன். சையா பார்த்து போ. டேய், இதை பாரு, அந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. எனக்கு நாளைக்குள்ள காசு வேணும், புரியுதா? இன்னைக்கு நாளைக்குன்னு எத்தனை நாள் தட்டி கழிப்பீங்க? அவன்கிட்ட சொல்லி வை. நான் இறங்கினேன்னா கதையை வேற மாதிரி போயிட, புரிஞ்சுதா? அந்த பேச்சுலாம் இங்க இல்லை, அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. இந்த பாரு, எனக்கு நாளைக்குள்ள காசு வேணும், அவ்வளோதான். ரிஷி அடா, போன விஷயம் என்ன ஆச்சு? அந்த பொண்ணு உங்களுக்கு அடிச்சாளா? டேய், என்னடா என்ன திருப்பிக்கிட்டு கேள்வி கேட்குற? அவன் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை வீட்டுக்கு ஏற சொன்னேன். நான் போனேனே, கதவு திறக்கல. அண்ணே, நான் சம்ப வம்புல மாட்டி விட்டேன். வலுவான சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டுமா வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். இன்னைக்கு காலைல பொண்ணை சம்ப வார்னிங்ல விட்டேனே. விட்ட அடிச்ச ஃபோன் அடிச்சு காசை கொடுத்துருப்பானு. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? காசை வாங்கிட்டு வர சொன்னா போய் சாப்பாடு போட்டுட்டு வந்து நிக்கிற. இந்த பாரு, இதுங்களுக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒரு மண்ணும் கிடையாதுடா. இந்த அவமானம்லாம் இதுங்களுக்கெல்லாம் தடா கேஸா? இதெல்லாம் பத்தாதுடா அவங்களுக்கு. இந்த பாரு, பெருசா பண்ணோம் தெரியுமா? அவன் இன்னைக்கு செட்டில் பண்ணல, நாளைக்கு நான் இறங்குறேன். சரி சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்னடா சாப்பிட்டியா இல்லையா? இல்லைண்ணே, நீங்க இன்னைக்கு சம்பளம் தரீங்கன்னு சொன்னீங்க. சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சிடாத. ஆனா காசுனா கரெக்டா வந்து கேட்டுரு. லைக் பண்ணுங்கண்ணே. நான் சொன்னேன்ல, இன்னைக்கு அந்த பொண்ணை நான் செம்ம வார்னிங்ல விட்டேனே. பயந்து ஓடிட்டு நான் மிஸ்தி அடிச்சு சொல்ற, அது வீட்டுக்கு போய் அம்மா விட்டு தெரியுமா அவங்க காசு செட்டில் பண்ணி சொல்லியிருக்கோம். பண்ணணும். நாளைக்கு காலைக்குள்ள எனக்கு காசு வந்து ஆகணும். வந்தாதான் உனக்கு சம்பளம். அது வரைக்கும் இதை செலவுக்கு வச்சுக்க. நான் ஃபோன் எடுக்கலையா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதையா? என்னை பார்த்தா நடுங்குவான். வந்துட்டான். டேய், ஃபோன் அடிச்சா. டேய் டேய் ரிஷி, கதவை திறடா.
கதவை திறக்க போறியா இல்லையா? ஏய் ஏய், என்ன என்ன ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டியா நீ? அப்பாவோட கூட்டாளி வந்திருக்கிறாங்க, ஒரு வணக்கம் ஒன்று சொன்னா நீ பாட்டுக்கு உள்ள போய் கதவு முடிக்கிற. சரி, உள்ள கொஞ்சம் என்னடா பண்ற? என்ன பண்ற? ஏதாவது நீ தெரியாம திருத்தனம் பண்றியோ? ஏதாவது படம் கூட பார்க்குறியோ? இல்லை ஜன்னல் வழியா யாராவது வராங்களா? சொல்றா. அசிங்கமா பேசுறீங்க. யாரு? நான் அசிங்கமா பேசுறேன்னா உன்னைய பார்த்தா தான் எனக்கு அசிங்கமா இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு ஹலோ சொன்னியா நீனு? போடா போய் ஹலோ சொல்றா. போடா சொல்றா. ஹலோ. என்னது ஹலோவா? நான் ஃபோனா பேசிட்டு இருக்கிற. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட சாப்பிடுறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்க கேட்க மாட்டேங்கிற. ஏன்டா இப்படி இருக்கிற? ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா மரியாதை இப்படி பண்ற? வீட்டுல யாரோ இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இந்த சண்டையை பார்க்க தான் நான் அவங்க வந்தேனா? போதுமாடா, போதுமா? உன்னை அசிங்கப்படுத்திட்டா. இந்தடா தோப்பாயிரம் போடுறா, தோப்பாயிரம் போடுறா, போடுறாங்கிற போடுறா. காதப்படி நான் சொல்றத சொல்லிக்கிட்டே தோப்பாயிரம் போடுறேன். எங்க அப்பாவுக்கும் அவங்க கெஸ்ட்டுக்கும் நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். எங்க அப்பாவுக்கும் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கும் சொல்றா. வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். 10 வாட்டி இல்லை 20 வாட்டி போடும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். சரி, இது உனக்கு எதுக்கு? போடு, ஃப்ரீயா போடு. ஃப்ரீயா போடுறா. அப்பாவுக்கோ என் கெஸ்ட்டுக்கோ. சரி, காசுக்கு செலவு வச்சிருக்கியா? உள்ளுக்கு ஒன்றும் இல்லை. உள்ளுக்கு இல்லைன்னா எதுக்கு மறைக்கிற? குடு குடு குடுறா, பேக்க குடு. இப்போ எப்படி வந்துச்சு காசு? பொய் சொல்ல கற்றுக்கிட்ட? நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன்? என்ன படம் காட்டுறியா? இல்லை பெரிய ஹீரோவா நீ? சொல்றா. நான் யார் தெரியுமா? என்னைய பாருடா, பேசும்போது என்னை பாரு. நான் யார் தெரியுமா? உனக்கு முன்னாடி நான் தான்டா ஹீரோ. இந்த காலத்தில் என்னை சுற்றி எப்பவுமே பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஆமாம் பேபி, என்னைக்கு உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி பிறந்தியோ அன்னைக்கே நான் வில்லன் ஆகிட்டேன்டா. டேய், உன்னால எனக்கு என்னடா லாபம் இருக்குது சொல்ல? ஊர் உலகத்தில் அவன் அப்பனை எப்படி கொண்டாடுறானுங்க, வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறானுங்க, நிறையா காசு தரானுங்க, அப்பா அவன்லாம் என்ஜாய் பண்ணுறான். நீ தான் இருக்க வெட்டி பயல. கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்கான்னு வர சொன்னேன், நான் குறுக்க வந்து நீ பூந்துட்டியா? யோ விடையா இவனே. உன் பையனை திருத்துறதுக்கு தான் இப்போ ரொம்ப முக்கியமா எனக்கு. இவன் எக்கேடு கேடு போனா எனக்கு என்ன? குடியா காசை. பத்தியா பத்தியா போடா. ஜூலி ஜூலி, அவனுக்காக நீயே போற. சரி மச்சி, டேய் என் பெரிய ஃபேவர் தேவைப்படுத்துடா. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ரூம் தேவை. சத்தியமாக இனிமேல் என் அப்பா பொண்ணு இங்கே தங்க முடியாதுடா. காசை பற்றி கவலைப்படாத, நான் ஏதாவது பெருசாக செஞ்சு கட்டிடுவேன். டேய் அர்ஜென்ட்டா தொலை முடியும். தேங்க்ஸ்டா. எங்க நேஹாவை காணோம்? கடைக்கு போயிருக்கா, வந்துருவா. அவ வரதுக்குள்ளார விடிஞ்சிரும். நான் கிளம்புறேன், நாளைக்கு பாப்போம். வந்துருவா, இரு கொஞ்ச நேரம் இரு, போலாம். மணி ஆயிட்டு, நான் கிளம்பணும். அம்மா தேடுவாங்க. எப்போதும் எங்களோட இருந்துட்டு லேட்டா போவ, இன்னைக்கு மட்டும் போகணும் போகணும்னு துடிக்கிற, என்ன காரணம்? என்ன காரணம் நீ என்னைய கேட்பீங்களா? உன்னதான் கேட்கணும், நீ தான் போனோன்னு துடிக்கிற. உங்களுக்கு தெரியாதுல்ல? சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். நேஹா வர வரைக்கும் வெயிட் பண்ணு. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னமும் காணோம்.
வந்துடுவா. சரி அவர வரைக்கும் ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? என்ன கேம்? நம்ம எப்போதும் விளையாடுதான் ஹைட் அண்ட் சீக். இப்போ வா, நான் போகணும். போலாம் போலாம், நீ முதல்ல கண்ணை கட்டிக்க. சரி ஓகே ரெடி? ஓகே 3 2 1. ஏய், எங்க இருக்கீங்க எல்லாம்? நீ இப்படி நேஹா, நீ இப்படி என்ன விட்டுற ப்ளீஸ். யாரு கூப்பிடுற? நேஹா, நேஹா நேஹா, நேஹா இங்க வா. நேஹா வர மாட்டா சயாங். என்னம்மா சயாங், இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேயா? பாத்தியா என்கிட்ட சொல்லவே இல்லை. So bad. என்னம்மா சயாங் பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கேக் வாங்கிட்டு சும்மா நிக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? அவளாவிடாதீங்க, நாங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவா. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பாத்தீங்களா, அது எப்படி நான் விட முடியும்? நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? உங்களுக்கும் எனக்கும் நிறைய குடுக்கல் வாங்கல் இருக்குல்ல. உங்க பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணோம், ஏன் பர்த்டே நீ நான் தான் செலிப்ரேட் பண்ணேன். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட தான் காசு இல்லையே. தங்க அண்ணனுக்கு நான் காசு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? என்கிட்ட ஒரு ஜோக்கான ஐடியா இருக்கு, கேட்குறியா? தங்க அண்ணனுக்கு தெரியுமா எல்லாமே இருக்கலாம். நான் மேலதான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. உன்கிட்ட தான் நல்லா இருக்குல்ல, கொடுத்துருவோமா? மச்சி நான் ஜாமான் கொடுறான், எப்படி வெட்டிடுவோமா? டேய் என் சாயாங் அழுவுதுடா, கம்ஃபர்ட் பண்ண புடி. பாத்தியா உமா சாயாங்கி இன்னைக்கு பர்த்டே, நான் ஒன்னும் பாட்டு பாடாம இருக்கேன். அம்மா அவருடா. Yes. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Uma Sayang. Happy birthday to ப்ளீஸ் என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இதை பாரு, இதை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ உன் அம்மா கிட்ட சொல்லுவி காசை செட்டில் பண்ண சொல்லி, ஏன்னா அடுத்த தடவை மிச்சம் மீதி வைக்க மாட்டேன், முட்டை அடிச்சு விட்டுறேன். இதா கொண்ட இந்த கேர்ள்ஸ்லாம் நாட் பேடா? நீங்களா குட் கேர்ள்ஸா தெரியுமா? உங்க ஃபோன் நம்பர்ல என் ஃபோன்ல டைப் பண்ணுங்க. ஃபோன் எடு, ஃபோனை பிடி. ஃபோன் நம்பரை போட்டு தெரியுமா ஸ்வீட் ஹார்ட் 1 சேவ் பண்ணி, அதே மாதிரி நீயும் ஸ்வீட் ஹார்ட் 2 ஸ்வீட் ஹார்ட் 3. ஓகேயா? நீ தெரியுமா சாயாங் 1 சேவ் பண்ணு. குட் சாயாங். எனக்கு எப்பெல்லாம் போரிங்கா இருக்கோ அப்பெல்லாம் கால் பண்ணுவேன், கண்டிப்பா எடுக்கணும்.
டே ரிஷி வாடா வாடா டேய் அசத்துறாடா நீ வித்தியாசமா பண்ற. வித்தியாசமாவா? ஆமாடா, அந்த பத்மா பொண்ணோட முடிய வெட்டினியாமே, அது ஃபோன் அடிச்சு ஃபோன்ல சாபம் விடுது. சாபம் வெட்டிச்சா? காசு செட்டில் பண்ணிச்சா இல்லையா? டேய் சாபம் விட்டுருக்குன்னு சொல்றேன், நீ காசை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பயம் இல்லையா உனக்கு? சாபம் விட்டா பழிச்சிருமா? அதெல்லாம் தெரியுமா? நாக்கு சுத்தம் உங்களுக்கு. இடத்த கடனை கொடுக்க வக்கு இல்லை, இதுல சாபம் ஒரு கேடு. முடிவிட்டு தெரிந்துல இருக்கட்டும், அவளுக்கும் அம்மாவுக்கும். சரி சரி சரி, அதை விடு அதை விடு, அதெல்லாம் சில்லற காசு. ஒரு பெரிய வேலை ஒன்று வந்திருக்கு, இதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சனா 1000 வெள்ளி கொடுக்குறேன். 1000 வெள்ளியா? எந்த மண்ணி மொட்டை எடுத்து சொல்லுங்க. மொட்டைலாம் அடிக்க தேவையில்ல, கொளுத்துனா போதும். கொளுத்துடுமா? டேய் இது ஏன் காசு இல்லடா, பெரிய முதலாளியோட காசு. 80,000 வெள்ளி எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம புதுசா வீடுலாம் வாங்கியிருக்கானா. வீடு கொளுத்து சொல்றீங்க? வீட்டெல்லாம் கொளுத்த தேவையில்லடா, கேட்டை கொளுத்துனா போதும். என்னடா பம்புற? பட்ட பகல்ல நடு ரோட்ல பொம்பளை புள்ள முடியவே வெட்டினவ நீ. ராத்திரி நேரத்துல கேட்டை கொளுத்துறதுலாம் உனக்கு சொன்னாங்க வேலைடா. சரிடா, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. கடன் முதலை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக ரிஷிகுமாருக்கு 26 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. தானியா, உனக்கு பசிக்குதா? ஏதாச்சும் ஆர்டர் பண்ண உனக்கு? Not really, but I can share something with you. ஃபாஸ்ட் ஃபுட் ஓகேவா? Your choice. சரி இரு பார்க்கறேன். ஐயோ அம்மா, எங்கே சட்டை? அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்னதுக்கு சட்டை? ரொம்ப முக்கியம். நீ உள்ளே இரு. என்னடா? என்ன ஹலோ சொல்லு. எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். அதுக்கு எதுக்கு வீடியோ கால்? வீட்ல இருக்கியா இல்லையான்னு பார்க்க தான் வீடியோ கால். விஷயத்த சொல்றா. தனியா தானே இருக்கேன்? சத்தியமா தனியா தான் இருக்கேன். சொல்லு. பாவ் ஸ்டாக் வாங்கிட்டோம், போண்டவே வந்துகிட்டு இருக்கோம். என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ ப்ரிப்பேர் பண்ணிரு. சரி முடியாதுடா இப்ப. ஏன் அர்ஜுன், என்னாச்சு? அதுக்கு எதுக்குமா வீடியோ கால்? ஹலோ என்னடா பொண்ணு குரல்லாம் கேக்குது? தானியா வீட்டுக்கே கூட்டியா? அப்படியாமா? வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க மெதுவா வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க அந்த கடைசி கடையில ரோஜா மட்டும் வாங்கிட்டு வாங்க. நீங்க மெதுவா வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். வச்சுட்டா பாய். என்னாச்சு? அம்மா வீட்டுக்கு வராங்களா? நீ கிளம்பு போ. லேட்டா வராங்க தானே சொன்னேன். I thought I was spending the whole day with you. I also thought நினைக்கிறதா நடக்குது. கிளம்பு போ. Wait. அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்னதுக்கு டி-ஷர்ட்? பின்ன இதுல அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க முடியும். அவங்க என்ன நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. போங்கிறது. நீ நல்ல பையனா? நீ எவ்வளவு பெரிய பேட் பாய்னு எனக்கு தானே தெரியும். ஏய் என்ன உட்கார்ற? சரி நான் தான் பேட் பாய். கிளம்பு போ. இப்படி போறது? ஏன்
ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன். இப்போ உன் சட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு போனேன்னா நான் மாட்டிக்க மாட்டேனா? இப்படி பேசியிருந்தா நம்ம 2 பேரும் மாட்டிக்கும். போய் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி போ. இப்போ இந்த ஸ்டைல் ரொம்ப முக்கியம். போ. ரொம்ப டயர்டா இருக்கு. ஆப்பிள் ஜூஸ் கிடைக்குமா? அம்மா வந்து நம்மள ஜூஸ் குடிச்சாங்க. போ. எங்க ஒரு ட்ரெஸ் இந்தா. ட்ரெஸ் போடு. கிளம்பு.